வேட்பாளர்கள் நம்முடைய வெற்றி தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்றைய உரையை கேட்கின்ற போது நாடை வியக்கத்தக்க அளவில் ஒரு புதிய மறுமலர்ச்சி உருவாக்கின்ற வகையில் அவர் உரை அமைந்திருக்கிறது. நாளை தமிழகத்தை ஆளப்போகின்ற எதிர்கால தமிழகத்திற்கு விடிவெள்ளியாக மக்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், மக்களால் நேசிக்கப்படுகிற தலைவர், மக்களால் நாளை ஆட்சி மாற்றத்திலே உருவாக்கக்கூடிய கோட்டையிலே அமரக்கூடிய தலைவராக வருவார். அது யாராலும் மக்கள் சக்தியை தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு இன்று 234 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியில் இருக்கிற 30 தொகுதியிலும் சேர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறபடி சொன்னார்கள், நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு, தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தருவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியுமே தவிர யாராலும் முடியாது என்ற நிலையை எடுத்துச் சொன்னதோடு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கின்ற அரசாக, அதேபோல இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருகின்ற நிலையை உருவாக்கின்ற வகையில் இன்று பல்வேறு கருத்துக்களை பரிமாறியிருக்கிறார்கள். பொதுவாக மக்களுடைய அலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டு முடிந்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்களை காட்டிலும் புதிய ஆட்சி தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவின் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தலைவர் இன்று ஆட்சியிற்கு உரை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு, எதிர்கால தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இன்று அவருடைய உரை மட்டுமல்ல, அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 234 சட்டமன்ற வேட்பாளர்களும் நாளை ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு மக்கள் சக்தியை ஒருங்கிணைக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காலையில் எடுத்துக்காட்டி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026 அவர் ஆட்சியிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. மக்கள் சக்தி அவருக்கு பின்னாலே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் கோபியில் போட்டியிடுறீங்க, 9 முறை வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்க முடியும். கோபியில் 8 முறை, சத்தியமங்கலத்தில் 1 முறை, 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். இன்று கோபியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். மக்கள் ஆதரவோடு, மக்களுடைய அன்போடு, மக்களுக்கு நான் செய்திருக்கிற பணியின் காரணமாக எங்கு சென்றாலும் இந்த 40 ஆண்டு காலம் எங்களை பொறுத்தவரையிலும் முழு பாதுகாப்பு அளிக்கின்ற நிலையே தான் உங்களுடைய பணிகள் இருந்திருக்கிறது என்பதை எல்லோரும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியை ஒன்றாக திரட்டி மக்களிடத்தை செல்வேன், மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன். விஜய்க்கு எதிராக இந்த ஜூலிங்க அங்கே நின்று நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, அதே போல் பொன்ராஜும் ரொம்ப அவரை போன்றவருக்குத்தான் 2 நாட்களுக்கு முன்னாலே நேரடியாக நம்முடைய காவல்துறை தலைமை இயக்குநரிடத்திலே மனுவை தரப்பட்டிருக்கிறது. தந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலும் இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று சரித்திர வரலாற்றில் நடைபெறாத ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தான் நான் வெற்றி கழகத்துடைய தலைவரிடத்திலே சென்று இன்று அந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் இங்கே வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு இளைஞர்கள், மக்கள், அங்கே படித்தவர்கள், மேலை நாடுகளில் இருக்கின்றவர்களுடைய வரவேற்பை பார்க்கின்ற போது அவருடைய சக்தி என்பது மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிபிஐ என்கொயரி விஜய் களத்திலேயே இல்லை, வேட்பாளர்களை கண்டுபிடிக்கிறதே சிரமப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி காலையில் வேலுமணி மட்டும் அப்படி சொல்லலாம். வேலுமணியோடு பதவி இல்லாத இன்றைக்கு கிடைக்காத எத்தனை பேர் இடத்தில் தொலைபேசியில் பேசினார் என்பது எனக்குத்தான் தெரியும்.
நாளை காலம் மாறும். அவருடைய ஆட்சி, அவருடைய எண்ணங்கள் இந்த மக்களுடைய தீர்ப்பால் அவர் என்ன கருதுகிறாரோ அந்த கருத்துக்கள் அனைத்தும் தூள் தூளாக்கப்படும்.